ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது பஷீர் நியூ போஸ் யூடியூப் சேனல். இதில் நான் இந்த போர்டை பற்றி ரிவ்யூ போட்டிருந்தேன். டிபிஏ 3116D2. இந்த ஐசி டுவல் சேனல் ஐசி, 100 வாட்ஸ். இந்த ஐசியோட அவுட்புட் வாட்ஸு ஒரு சேனலுக்கு 50 ஓட்டு கிடைக்கும். 2 சேனலுக்கு 100 ஓட்டு லெஃப்ட் ரைட்டு. இதோட டிசி சப்ளை பார்த்திங்கன்னா டேட்டா ஷீட்டில் 8லேருந்து 24 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. ஆனால் இந்த போர்டுக்கு அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த போர்டை திருப்பி பார்த்திங்கன்னா அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சப்ளை கொடுத்த எவ்வளோ. நான் இப்போ எஸ்எம்பிஎஸ் 12 வோல்ட்டு 12 வோல்ட்டு தான் கொடுத்துருக்கேன் நான். ஆனால் இதோட சவுண்ட் குவாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. பேஸே நல்ல இந்த ஸ்பீக்கர் சின்ன சின்ன ஸ்பீக்கர் தான், எல்சிடி டிவிலேருந்து எடுத்தது. இதுலேயே இவ்வளோ சவுண்டு வருது. இன்னும் கொஞ்சம்னா ஸ்பீக்கர் கிழிஞ்சிடும் நம்மளுக்கு, அந்த அளவுக்கு சவுண்டு வருது. ஆரஞ்சு நம்ம 2 ட்ரைவ் பண்ணோம்னா அது சூப்பராக ட்ரைவ் பண்ணோம். ஒரு 4.1 சேனல் ஒரு செட்டு ஒன்று செய்யணும்னு சொன்னால் இந்த போர்டை 2 போர்டை வச்சு நம்ம ஒரு செட்டு செஞ்சிடலாம். ஒரு பிடி போர்டு ஆட் பண்ணி செட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். சப்வூஃபர் போர்டு ஒன்று, இது 2 போர்டு. ப்ரோலாஜிக் போர்டு அதெல்லாம் டுவல் பவர் சப்ளை. நான் சிங்கிள் பவர் சப்ளை தான் சொல்கிறேன். நீங்கள் பழகுறவங்க இந்த போர்டை வாங்கி முதல்ல செக் பண்ணி பாருங்கள். எனக்கு நான் போட்ட வீடியோவில் இந்த போர்டோட நான் இந்த போர்டு அந்த அளவுக்குலாம் ஒன்று ஒருத்தருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த போர்டில் நல்ல ஒரு சவுண்டு இருக்குது. இதை நம்ம பிடி போர்டு ஆட் பண்ணி நல்ல குவாலிட்டியான பிடி போர்டு ஆட் பண்ணி நம்ம போட்டோம்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், இது இதெல்லாம் சொல்லிட்டேன் நான். அப்புறம் ஒரு நண்பர் போன வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ஸ்பீக்கரை போட்டிருந்தால ஆரஞ்சு சப்வூஃபரு, அதை பை பண்ணுறதுக்கு லிங்க்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. நான் லிங்க்லாம் ஒன்றும் இல்லை என்கிட்ட. ஏன்னா அது நான் இம்போர்ட் பண்ணி தான் வாங்கினேன். உங்கள் ஃப்ரெண்டு மூலயமா ஒருத்தர் மூலயமா வாங்கினேன். அது எனக்கு 6 இன்ச்சு சப்வூஃபரே 2800 வந்துருச்சு எனக்கு. அவரே சொல்லிட்டார், இது விலை கூட, உன்னால் முடியும்னா சொல்லுங்க பாய், நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. இல்லைண்ணா வேணும், பார்த்தேன் நான், நல்லா இருக்குது, எனக்கு அதை கொடுங்க, வாங்கி அப்படியே கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுனால அவர் இம்போர்ட் பண்ணி கொடுத்தாப்புல என்கிட்ட. அது எல்லாம் சேர்த்து நான் என் கைக்கு கிடைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 3600 வந்துருச்சு. ஆமாம், ஆனால் வெயிட் பண்ணேன். அது உடனே கிடைக்கல. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மாதம் 1.5 மாதம் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பீக்கரே என் கையில் கிடச்சிச்சு. சரிங்களா? அதனால் உங்களுக்கு எதாவது தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இல்லை பழைய என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன். அட்வான்ஸு போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அட்வான்ஸ் போட்டால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். இது எல்லாருக்கும் உள்ளது தான் அது. ஆமாம், மற்றபடி கரெக்டாக எந்த அட்ரஸ் சொன்னீங்கன்னா அது டெலிவரி ஆகிடும். அது ஒன்றும் பயப்பட வேணாம். நம்ம ஒரு சேனல் வச்சுக்கிட்டு நம்ம அப்படிலாம் செய்ய போகிறது கிடையாது. குவாலிட்டியான இது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் என்னோடய ஆசை. மற்றபடி ஜேபிஎல்லாம் அது கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஜேபிஎல் எல்லாமே டைனிட்டி எல்லாம் கம்பெனி ஆகிடுச்சு. பயனியர், சோனி எல்லாம் கம்பெனி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறையா வெளிவராத இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டி. அதோட மேக்னெட் 6 இன்ச்சுக்கே 120 மேக்னெட் போட்டிருக்காங்க. அதாவது 160 சென்டிமீட்டர் கிட்ட போட்டிருக்காங்க. மேக்னெட்டே சிங்கிள் மேக்னெட்டாக இருந்தாலும் பெரிய மேக்னெட்டாக இருக்குது. டபுள் மேக்னெட் கூட கிடையாது, சிங்கிள் மேக்னெட்டாக இருந்தாலும் பெரிய மேக்னெட்டாக இருக்குது. குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஏன்னா நான் வேறு எதுவும் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் யூஸ் பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் ஏன்னா அவங்க ஒருத்தவங்க நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம், அவங்க நம்மள்கிட்ட ஒரு இது சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் அதை திரும்பி நான் பதில் கொடுக்கணும். கமெண்ட் கேட்குறாங்கன்னா நான் பதில் கொடுக்கணும். அது கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அது இல்லைனா கொடுக்கலன்னா அது தப்பாகிடும். அதனால தான் நான் கொடுத்தேன், பதில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுற நண்பர்கள் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த நம்பருக்குன்னா இந்த வீடியோலையும் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த போர்டை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த போர்டை பை பண்ணால் நீங்கள் பை பண்ணி அமேசானில் கிடைக்கும், பை பண்ணுங்கள். பை பண்ணி பார்த்து செக் பண்ணி பாருங்கள்.
செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப ரிசல்ட்டு நல்லா இருக்குது இதில். நான் அந்த அளவுக்கு வந்து இந்த போர்டு ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் குவாலிட்டி இருக்காதுதான் நினச்சேன். ஆனால் இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், சின்ன போர்டு தான். நம்ம வந்து இந்த வரைக்கும் பாருங்கள், நம்ம விரல் 1 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, கூட ஒரு 1.5 இன்ச்சு தான் இருக்கும் அந்த போர்டு. அந்தளவு நல்லா இருக்குது போர்டு. சின்னதாகவும் இருக்குது, பவராகவும் இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு நைஸாக எதுவும் 5.1 நம்ம அந்த இதில் வந்து பேஸ் பஸ்டர்லாம் வருது, அந்த மாதிரி சாங் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது இந்த இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இது போர்டை இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஆம்ப்ளி பார்லேயோ ஒரு இது நம்ம ஒரு ஆம்ப்ளி ஏதாவது கனெக்ட் பண்ணி கேட்கும்போது இதோட ரிசல்ட்லாம் வேறு லெவலில் வரும். நல்லா இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ வாங்க, நான் வந்து வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன், இது சாங் ஒன்று ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். முன்னாடி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் சவுண்ட் குவாலிட்டியே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது சவுண்டுன்னு சொல்லியிருந்தார். அதனால் சவுண்டை நான் ஃபுல்லாகவே ஏற்றிருக்கேன். என்ன சவுண்டை நான் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப நேரம் என்னால் ஒரு 2 செகண்ட் தான் என்னால் வந்து வீடியோ வந்து அந்த சாங் வந்து ப்ளே பண்ண முடியும், இல்லைனா நம்மளுக்கு காப்பிரைட்டு கொடுத்துருவாங்க. அதனால் நான் வந்து ஒரு 2 செகண்ட் மட்டும் சாங் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். மைக்கை கூட அதுக்கிட்ட கொண்டு போய் வைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். மைக்கு பக்கத்துலேயே வச்சுட்டேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருங்க, சாங் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். தப்பான ஏன்னா இதுக்கு மேலே என்னால் வந்து சாங் கண்டினியூ பண்ண முடியாது, காப்பிரைட்டு கொடுத்துருவாங்கன்னு வேறு பயமாக இருக்குது எனக்கு. அதான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சவுண்டு இருக்குதுன்னு. பேஸ் நல்ல ஒரு பேஸ் கிடைக்குது இதில், சாதாரணமான இல்லை, நல்ல ஒரு பேஸ் கிடைக்குது. ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது இந்த போர்டு. உண்மையிலே நான் அந்த போர்டை வந்து அந்த அளவுக்கு நினைக்கல. அதான் சின்ன கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த போர்டு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு செக் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அப்படி வாங்கி செக் பண்ணி ரிசல்ட்டு கிடைச்சின்னா எனக்கு ஒரு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள், இப்போ அதிகமாக புதுசாக நண்பர்கள் அதிகமாக பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு எப்படி வீடியோ வந்து எந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குது, இல்லை இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலை, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இது வந்து என்னோடய கடமை, நான் வந்து சொல்லி ஆகணும். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும் போது பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.